2026ஆம் வருஷம் மத்திய கிழக்குல திடீர்னு ஒரு பெரிய போர் வெடிக்குது. பல வருஷங்களா புகஞ்சுகிட்டு இருந்த ஒரு சின்ன பிரச்சனை வெறும் சில நாட்கள்ல ஒரு பிராந்தியத்தையே ஸ்தம்பிக்க வைக்குது. எப்படி இது ஆரம்பிச்சுது? இதோட விளைவுகள் உலகத்தை எப்படியெல்லாம் பாதிச்சுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அமெரிக்க அதிபரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் எச்சரிக்கை இல்ல, இது ஒரு வாக்குறுதி. உங்க அரசாங்கத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்றது மூலமா இந்த ராணுவ நடவடிக்கையோட கடைசி நோக்கம் என்னங்கிறது ரொம்ப அப்பட்டமா சொல்லிட்டாங்க. அவர் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது அடுத்த சில மணி நேரத்திலே நிஜமாச்சு. உலகமே அதிர்ந்து போச்சு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட கூட்டுத் தாக்குதலோட இலக்கு ரொம்பவே பெருசு. அது ஈரானோட உச்சபட்ச அதிகாரம், சுப்ரீம் லீடர் அலி காமினி. இந்த மோதலோட முதல் அத்தியாயமே ஒரு நாட்டின் உச்சபட்ச தலைவரோட படுகொலை தான். இது எப்படி நடந்துச்சு? நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தோம்? வாங்க முதல்ல அதைத்தான் பார்க்க போறோம். இந்த தாக்குதல் ரொம்பவே துல்லியமா ஒரு சர்ஜரி மாதிரி நடந்துச்சு. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் சேர்ந்து தெஹ்ரான்ல இருக்கிற காமெனியோட அதிகாரப்பூர்வ வளாகத்தை நேரடியா குறிவச்சு தாக்குனாங்க. நோக்கம் ரொம்ப சிம்பிள், ஒரே அடியில தலைமையே காலி பண்ணணும்னு. சரி, இந்த அலி காமெனி யாரு? ஏன் அவரை கொல்லுறது அவ்வளோ பெரிய விஷயம்? அவர் வெறும் ஜனாதிபதி மாதிரி இல்ல. 1989ல இருந்து, அதாவது 30 வருஷத்துக்கும் மேல ஈரானோட ராணுவம், நீதித்துறை, வெளியுறவு கொள்கைன்னு எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த உச்சபட்ச அதிகாரம் அவர். அதனால அவரை தாக்குறதுங்கிறது ஈரானோட இதயத்திலே குத்துற மாதிரி. தாக்குதல் நடந்த அடுத்த நாளே மார்ச் 1ஆம் தேதி ஈரான் அரசாங்கமே இந்த செய்தியை உறுதிப்படுத்துச்சு. உச்ச தலைவர், அவரோட குடும்ப உறுப்பினர்கள் சிலரோட கொல்லப்பட்டார். இந்த ஒரு அறிவிப்பு ஈரானுக்குள்ள ஒரு பெரிய அதிகார வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த போரா அடுத்த கட்டத்துக்கு, இன்னும் பயங்கரமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனா இந்த தாக்குதல் திடீர்னு நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி பல வருஷ கதை இருக்கு. இத சரியா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கே புரியும். 1979ல ஈரானிய புரட்சி நடந்த போதே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 7ஆம் பொருத்தமாயிடுச்சு. வருஷங்கள் கழிச்சு 2018ல அமெரிக்கா அணு ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போனது, பொருளாதார தடை போட்டது எல்லாம் ஈரானை ரொம்பவே பாதிச்சது. இதோட விளைவுதான் 2025ல மக்கள் தெருவுக்கு வந்து போராடினது. கடைசியா ஓமான்ல நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சப்போ போரை தவிர வேற வழியே இல்லைன்னு ஆயிடுச்சு. பொருளாதார வீழ்ச்சின்னு சொன்னல, அது எந்த அளவுக்கு மோசம்னு இந்த சார்ட்டை பாருங்க. 2021ல $1 42,000 ரியால். ஆனா 2025 கடைசியில கிட்டத்தட்ட 15 லட்சம் ரியால். யோசிச்சு பாருங்க, நம்ம பணம் இப்படி மதிப்பிழந்தா என்ன ஆகும்? இந்த கோபம்தான் மக்களை வீதிக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய சோகம் என்ன தெரியுமா? இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியா ஒரு நாள் முன்னாடி ஓமனோட வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு, சமாதானம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு. அமைதி வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல போர் வந்துடுச்சு. வரலாறு போதும், மறுபடியும் இப்போ நடக்கிற போருக்கு வருவோம். ஒரு தலைவரோட படுகொலை எப்படி ஒரு முழு பிராந்தியத்தையே போர்க்களமா மாத்துச்சு? இந்த தாக்குதலுக்கு 2 பேருமே செம்ம பவர்ஃபுல்லா பேர் வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஆபரேஷன் எபிக் ஃபியூரினும் இஸ்ரேல் ஆபரேஷன் ரோரிங் லயன்னு சொல்லுச்சு. ஆனா ஈரான் சும்மா இருந்துடுமா? அவங்களும் உடனே பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு பேர்ல அவங்களோட தாக்குதல் ஆரம்பிச்சது. அந்த பதிலடி மத்திய கிழக்கு முழுசும் எதிரொலிச்சது. இந்த போர்ல யாரு எந்த டீம்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும், இன்னொரு பக்கம் ஈரான், அப்புறம் அவங்களோட கூட்டணி படைகளான ஹிஸ்புல்லா மாதிரி அமைப்புகள். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சவுதி அரேபியா, UAE மாதிரி நாடுகள் எல்லாம் தற்காப்பு நிலையில இருந்தாங்க. அதாவது அவங்க மேல தாக்குதல் நடந்தா மட்டும்தான் சண்டைக்கு வருவாங்க. ஈரானோட பதிலடி எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னு இந்த லிஸ்ட பாருங்க. வளைகுடா நாடுகள்ல இருந்த அமெரிக்க ராணுவ தளங்கள், குவைத், UAEல இருந்த பொது விமான நிலையங்கள், ஏன் சைப்ரஸ்ல இருந்த பிரிட்டிஷ் தளம் வரைக்கும் ஏவுகணங்களை அனுப்பிச்சாங்க. இத மூலியமா ஈரான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. இந்த சண்டை தெஹ்ரானோட முடிய போறதில்ல, இது முழு மத்திய கிழக்குக்குமான சண்டை. எந்த போரோட உண்மையான விலையும் உயிரிழப்புகள் தான், இல்லையா? வெறும் 4 நாள்ல நடந்த சேதத்தை பாருங்க. ஈரான்ல 500க்கும் மேற்பட்டவங்க, லெபனான், இஸ்ரேல், அமெரிக்க ராணுவ வீரர்கள்னு பல தரப்புலையும் உயிர் சேதம். இதுதான் போரோட கோரமான முகம். இந்த நெருப்பு மத்திய கிழக்கோட நிக்கல, இதோட புகை உலகம் முழுசும் பரவ ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல நடந்த போர் எப்படி ஒரு உலகளாவிய பிரச்சனையா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். 20%. இந்த ஒரு நம்பர் போதும் உலக பொருளாதாரம் எவ்வளவு பெரிய அடியில விழுந்துச்சுன்னு புரிஞ்சுக்க.
உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்மோஸ் ஜலசந்திய ஈரான் மூடுனதால உலகத்துக்கு வர்ற எண்ணெய் சப்ளைல 1/5 ஒரே ராத்திரியில நின்னு போச்சு. இதோட விளைவுகள் சும்மா இல்ல, ஒரு சுனாமி மாதிரி உலகம் முழுசும் பரவுச்சு. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடுனதும் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறிச்சு. பங்குச் சந்தைகள் எல்லாம் பாதாளத்துக்கு போச்சு. மத்திய கிழக்குக்கு போற எல்லா விமானங்களையும் நிறுத்துனாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கேயும் போக முடியாம மாட்டிக்கிட்டாங்க. மொத்தத்துல உலக பொருளாதாரம் ஸ்தம்பிச்சு நின்னுச்சு. சரி, வெளியில போர் நடந்துட்டு இருந்தப்போ ஈரான்குள்ள என்ன நடந்துச்சு? அங்க நிலைமை இன்னும் மோசமா குழப்பமா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆட்சியில இருந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு தற்காலிக குழுவா அமைச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உச்ச தலைவர் செத்தது கொண்டாடின மக்கள் மேல அவங்க சொந்த பாதுகாப்பு படைகளே துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. இது அந்த நாட்டுக்குள்ள எவ்ளோ பெரிய பிளவு இருந்துச்சுங்கிறத அப்பட்டமா காட்டுச்சு. ஆக இப்போ நாம நிக்கிற இடமும் ரொம்பவே சிக்கலானது. ஈரானோட தலைமை காலி, ஒட்டுமொத்த பிராந்தியமும் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. உலக பொருளாதாரம் தள்ளாடுது. இந்த நிலைமையில ஈரானோட எதிர்காலம் என்ன ஆகும்? இதுதான் இப்போதைக்கு யாருக்குமே பதில் தெரியாத ஒரு பெரிய கேள்வி.